மகா பெரிவா சரணம், சிவா பெரிவா சரணம், ட்ரிப்ளிகேன் பெரிவா சரணம். போன வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு பெரிவா புக்லேருந்து எங்கே எப்படியெல்லாம் நம்மளை சுற்றி எப்போ பார் ப்ரெசன்ஸ் ஆஃப் பரமாத்மா இருக்கா, ப்ரெசன்ஸ் ஆஃப் பெரிவா இருக்கா, எல்லாம் நான் வந்து உங்களுக்கு பேஜஸ்லேருந்து எடுத்து படித்தேன். இன்னித்து டாபிக் வந்து ஏன் நம்ம வந்து கஷ்டத்தில் மாட்டிக்கிறோம், அந்த மாட்டிக்கிறச்சே எப்படி வந்து நம்ம வெயிட் பண்ணி ரிலீஃப் வாங்கிக்கணும், எப்படி தப்பான இடத்துல போய் மாட்டிக்கக்கூடாதுன்னு பெரியவா எழுதியிருக்கிறதெல்லாம் நான் வந்து கொஞ்சம் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் நான் உங்களுக்கு இன்றைக்கி படிக்கிறேன். நான் படிக்கிறதுக்கு முன்னாடி ஐ ஆல்வேஸ் ஷேர் த பேஜ் நம்பர்ஸ். ப்ளீஸ் நீங்கள் வந்து புக்கை எடுத்து வச்சுட்டு என்னோடய வீடியோ கேட்டேன்னாக்கா யூ கேன் பாஸ் and then move to the page and read. என்னோட தமிழ் வந்து சுமார் தான். நான் வந்து ஆவரேஜ் சொல்லியிருக்கேன். நான் வந்து ரொம்ப மோசமாக படித்து இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்கேன். ஸோ அதனால் என் தமிழ் உங்களுக்கு சரியாக வரலனாக்கா நீங்களே கிடுகிடுன்னு படிச்சுக்கோங்க. த பாயிண்ட் இஸ் டு ரீட் த புக், ரைட்? நான் சும்மா எடுத்து சொல்கிறேன், இந்தந்த பேஜில் இருக்குது, நீங்கள் படிங்கோ அப்படின்ட்டு. இந்த பர்டிகுலர் டாபிக் வந்து நம்ம பெரியவா நமக்கு காமன் சென்ஸை சொல்லி கொடுக்குறா. அதுதான் இதில் மெயின். யூஸ் யுவர் காமன் சென்ஸ், டோன்ட் ஃபால் ஃபார் மேஜிக், டோன்ட் ஃபால் ஃபார் கிமிக் அப்படின்னு பெரியவா ரொம்ப கிளியராக எழுதியிருக்கா. நிறைய இடத்துல புக்கு ஃபுல்லாக எழுதியிருப்பா. அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், எஸ்பெஷலி வென் வி ஆர் இன் ட்ரபிள். அப்புறம் இன்னொன்று வந்து இந்த ஃபுல் புக்குலேயுமே ஸ்டோரீஸ்லாம் பார்த்தேன்னாக்க நிறைய பேர் ஈவன் பீப்புள் அட் ஹையர் ஹியூமன் கிரேட்ஸ் அண்ட் லெவல்ஸ் அவளுக்கெல்லாமும் கஷ்டம் வந்துடுது. அப்போவும் தெய்வங்கள் பக்கத்துலேயே இருந்து நிவர்த்தி தரா. ஸோ அதனால் இந்த பேஜஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு டைம், செகண்ட் டைம், ஃபோர்த் டைம், ஃபிஃப்த் டைம் படிக்கிறச்சே கூட பீப்புள் வில் லூஸ் ஹோப். என்னடா நமக்கு ஹோப்பே இல்லையா, நமக்கு ஏன் இப்படின்லாம் தோணும். பட் தட்ஸ் நாட் த பாயிண்ட். த பாயிண்ட் இஸ் வாட் யூ சோ யூ ரீப். ஸோ இன்னித்து நம்ம ஆக்ஷன் நல்ல ஆக்ஷனாக இருந்தால் உடனே நமக்கு ரிலீஃப் கிடைக்கணும்ல. அடுத்த ஜென்மத்தில் அதுக்கு வேணுங்கிற பலன் இருக்கும். பட் இந்த ஜென்மத்தில் நம்ம தப்பு பண்ணால் அடுத்த ஜென்மத்தில் கஷ்டப்பட போகிறோம். ஸோ அதனால் இந்த புக்கு வந்து மோர் காமன் சென்ஸ் அவேர்னஸ். அண்ட் பெரிவா ஒன்றும் நீங்கள் வந்து யூனோ தானம் கொடுக்கணும், தர்மம் பண்ணணும், இதை கட்டணும், இதை கட்டி இங்கே போய் கோவில் போங்க, அதெல்லாம் சொல்லலை. ஒழுங்கான பிஹேவியர் வச்சுக்கோங்க, வித்தின் யோர் ரீச் ஒழுங்கான பிஹேவியர் வச்சுக்கோங்கன்னு தான் சொல்கிறா. ஸோ அதனால் இந்த புக்கை நீங்கள் பொறுமையாக படிக்கணும், மல்டிபிள் டைம்ஸ் படிக்கணும், பயப்படாமல் படிக்கணும். பட் படித்தே ஆகணும். தெர் இஸ் நோ பெட்டர் டீச்சர் தென் அவர் ஓன் குரு. அண்ட் இது வந்து ப்ளீஸ் நீங்கள் படிங்கோ. நான் இன்றைக்கி வந்து என்னால் எனக்கு தெரிஞ்ச தமிழில் நான் வந்து படிச்சிடுறேன். பட் ஐ ரியலி ரிக்வெஸ்ட் யூ டு ரீட் ஆன் யுவர் ஓன். ஃபஸ்ட்டு வந்து பேஜ் 241 எடுத்துக்கோங்க. அதில் வந்து சப்செக்ஷன் 161 ஜி என்ன, இதுதான் நான் எப்போதுமே ஏணிப்படிகளில் மாந்தர்கள் புக்கு ஃபஸ்ட்டு டைம் வாங்குறவாட நான் இந்த பேஜ்லேருந்து தான் படிக்க சொல்வேன். நான் நிறையா பேர் சோலோன் அண்ட் க்ரீசஸில் படிக்க சொல்லுவேன். நான் அதுலேருந்து வர டாப்பிக்கும் எடுத்து அப்புறம் இன்னொரு வீடியோவில் போடுறேன். பட் இதில் நீங்கள் படிச்சேன்னாக்க யூ வில் கெட் கான்ஃபிடென்ஸ் தட் வென் வி மீட், வென் வி ஆர் அண்டர் த கேர் ஆஃப் உயர்ந்த ஸ்திதியில் இருக்கிறவா, அவள் வந்து நம்மளோட ஃபேட்டை மாற்ற முடியும்னு ஃபஸ்ட்டு படிச்சுட்டு தென் ஐ வில் ரீட் அபவுட் ஹவு யூ ரியலி கான்ட் டூ மச் when you are in trouble. You have to wait your turn and get out of the bad situation. அதே மாதிரி நமக்கு வந்து எப்படி வந்து ப்ராப்ளத்துலேருந்து வேணால் ஃபுல் ரெமெடி இல்லைனாலும் அதோட இன்டென்சிட்டி டெஃபினட்டாக குறையும் வித் ப்ரேயர்ஸ், வித் கரெக்டான நாம ஜபங்கள், கரெக்டான ஸ்லோகங்கள், தப்பான இடம் போகாமல் கரெக்டாக நம்ம வீட்டிலேருந்தே
நம்ம பண்ண முடியும்ன்ட்டுலாம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் இருக்குது. நான் வந்து அதெல்லாம் சொல்கிறேன். நான் சொன்னேன் இன்னொன்று வந்து சொல்கிறேன், பெரியவாளோட புக்கில் இருக்கிற நிறைய கேரக்டர்ஸ் வந்து நாம ஜபங்கள் கீர்த்தனைகள்லாம் எழுதியிருக்கா. ஸோ அதெல்லாம் பெரியவா ரொம்ப வசதியாக சொல்லியிருக்கா. ஸோ அது மூலமாக நம்மளுக்கு ரிலீஃப் எல்லாம் உண்டு. ஸோ இப்போ நான் படிக்கிறேன். ஓகே, பேஜ் நம்பர் 241 161 அவதிகள் குறைய ஆச்சரிக்க வேண்டியவர் உயர் விவேகிகள். அவதிகள் குறைய ஆச்சரிக்க வேண்டியோர் உயர் விவேகிகள். 242 வினை பயன்கள் குறைய. நம்முடைய அவதிகளும் கஷ்ட நஷ்டங்களையும் குறைத்து கொள்வதற்கு மார்க்கமில்லாமல் இல்லை. அத்தகைய சமண நிவர்த்தி தெய்வத்தின் மூலம் அடையப்படுவதில்லை, உத்தம புருஷர்களின் மூலமாகத்தான் அடைய முடியும். அந்த உத்தம புருஷர்களாலும் அத்தகைய நிவர்த்தியை அளிக்க முடியாது. ஆனாலும் அத்தகையவர்களை ஆச்சரியப்பவர்களுக்கு பகவான் மறைமுகமாக சமண நிவர்த்தியை அளித்து வருகிறார். அத்தகைய உத்தம புருஷர்கள் யார் என்று கேட்கிறீர்களா? கைமாற்ற எதிர்பாராமல் தங்களுடைய வாழ்க்கையை தெய்வ பணிகளுக்கு தியாகம் புரியும் உண்மையான எளியவர்களும் முக்கியமாக சாதுவின் நிலையார்களுமே அந்த உத்தம புருஷர்களாவார்கள். அவர்களை கண்டு சல்யூட் அடித்துவிட்டு திரும்பிவிட்டால் மட்டும் போதாது. அத்தகையவர்களை நீங்கள் கண்டறிய நேர்ந்தால் அவர்களை வணங்கி அவர்களுடைய அற்ப தேவைகளை பூர்த்தி செய்தாக வேண்டும். மேலும் நம்முடைய அந்தஸ்தை களைத்தெறிந்துவிட்டு அவர்களுக்கு அவ்வப்போது பணிகளை ஆற்றி வர வேண்டும். அப்படி ஆற்றி வந்தால் நம்முடைய பல வினைகள் பெரும்பாலும் விலகிவிடுவதுடன் சற்று கடுமையானவைகளும் சமணமாகிவிடும். நாம் இறந்த பிறகு ஒரு சில சலுகைகளும் நமக்கு காட்டப்பட்டிருக்கின்றன. மறுஜென்மத்தில் அந்த புண்ணிய செயலுக்கு ஓர் யோக வாழ்க்கையும் காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் அத்தகையவர்களின் மேன்மையை எவராவது நம்மிடம் கூறினாலும் கூட அவர்களை பெரிதாக நினைக்க நமது மனம் இடம் கொடுப்பதில்லை. அத்தகையவர்கள் கம்பீரத்தையோ கவர்ச்சியான தோற்றத்தையோ கீர்த்தியையோ ஒரு நவீன புனித பதவியையோ அற்ப வித்தைகளை காட்டும் அவதாரத்தையோ ஏற்காமல் வறுமையில் உழன்று வருவதைப் போல் காணப்படுபவர்களாதலால் அவர்களை உயர்ந்தவர்களாக ஸ்திரப்படுத்த நமது மனம் மறுப்பதாகவும் கொள்ளலாம். குறிப்பு: ஒரு சாதுவிலிருந்து தெய்வ சாதுக்களில் ஓர் வகையினர் வரையிலுள்ளவர்கள் செல்வத்தை அகற்றி வாழ்பவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும் பொறுப்பை பகவான் எப்பொழுதும் ஏற்று வருகிறார். அதாவது அவர்களுக்கு உதவ எவரையாவது அனுப்பி கொண்டே இருப்பார். மேலும் அத்தகையவர்கள் எந்தவித செயலுக்கு இலக்காக நேர்ந்து விட்டாலும் அவைகள் அவர்களுக்கு விதிவிலக்காகும். இந்த வினைப்பயன்கள் குறைய படிக்கிறச்சே எப்போதும் எங்களுக்கு வந்து வி வேர் ஃபார்ச்சுனேட் டு சி சிவா பெரியவா அண்ட் ட்ரிப்ளிகேன் பெரியவா. இது அப்படியே அவளுக்கு அப்படியே இருக்கும். தன்னை யாருன்னே காமிச்சிக்கல. எப்போ பார் வந்து ரொம்ப சிம்பிள், இன்ஃபேக்ட் ஏழ்மையான லெவலில் இருக்கா மாதிரி இருப்பா. ஒன்றுமே தெரியாத மாதிரி இருப்பா. அவளை பார்த்து வந்து அட்ராக்டே ஆகாது. அந்த மாதிரி இருந்து எங்களுக்கு வந்து பெரியவா வந்து எங்களுக்கு 2 பெரியவாலும் அனுகிரகம் பண்ணியிருக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு எங்களால் இப்போ வேறு எதையுமே அக்செப்ட் பண்ணிக்காத அளவுக்கு எங்களுக்கு பெரியவா ட்ரைனிங் கொடுத்துருக்கா. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து ஒருத்தரோட ஃபேமுக்கோ ஒருத்தரோட சுற்றி இருக்கிற படாடாபத்துக்கோலாம் நம்ம விழுந்துடுறோம். பட் அப்படி இருக்கிறவா இல்லை. ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஏழ்மை, அன்அட்ராக்டிவ் லொக்கேஷனில் தான் இந்த மாதிரி இருப்பான்னு எழுதியிருக்கா. இது இப்படி படிச்சுட்டேன். நிறையா இடத்துல எப்படி நம்ம வந்து அந்த மாதிரி சிட்டியில் இருக்கிறவாளை கண்டுபிடிக்கலான்ட்டு கூட நிறைய டிப்ஸ் கொடுத்துருப்பா பெரியவா. அதெல்லாம் இன்னைக்கு வருமானு தெரியல. பட் நான் டெஃபினட்டாக அதையும் கம்பைல் பண்ணி போடுறேன். பிகாஸ் அதுதான் நமக்கு வந்து ஒரு கம்பஸ் மாதிரி. எப்படி நம்ம ஒருத்தரை சூஸ் பண்ணுறது அப்படின்னு. மோஸ்ட்லி குரு தான் நம்மளை செலக்ட் பண்ணுவா. பட் நம்ம வந்து கொஞ்சம் அவேர்னஸில் இருந்தால் தான் எந்த மாதிரி குரு, எந்த மாதிரி நம்ம ஐ மீன் அட்ராக்ட் ஆகக்கூடாது எல்லாம் எழுதியிருப்பா.
அதையும் நான் உங்களுக்கு இப்போ எடுத்து சொல்கிறேன். பேஜஸ் எடுத்து சொல்கிறேன். சரி, அடுத்தது வந்து பேஜ் வந்து 248. இதில் வந்து கஷ்டம் ஏன் வருது, அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு பெரியவா எழுதியிருப்பா. கேளுங்கோ. பேஜ் 248 செகண்ட் பேராகிராஃப். நிற்க, மானிடர்களுக்கு ஆயுள் வரையில் நீடிக்கப்பட்டிருக்கும் வினைகளைத் தவிர தற்காலிகமாக விதிக்கப்பட்டிருக்கும் கஷ்ட நஷ்டங்களுக்கு அந்தந்த கால அளவு முடிந்தவுடன் தாமாகவோ அல்லது வைத்திய சிகிச்சைக்கு உட்பட்டிருந்தால் அவைகளின் மூலமாகவோ நிவர்த்தி ஏற்பட்டுவிடும். இதே விதமாக சென்ற பிறவியின் நற்செயல்களுக்குற்ற விதவிதமான அதிர்ஷ்டங்களும் வந்தடைந்தே தீரும். சீமான்களை ஆண்டியாகவும் ஆரோக்கியனை நோயாளியாகவும் கிரகங்கள் மாற்றி வருவதை நீங்கள் கண்ணுற்று வராமலும் இல்லை. தவிர கஷ்டத்தையும் இன்பத்தையும் லாபத்தையும் நஷ்டத்தையும் மாறி மாறி ஏற்றி வருபவர்களையும் நீங்கள் பார்த்து வராமலும் இல்லை. ஆகவே இப்பிறப்பில் நமது அன்றாடத்திய பல புண்ணியங்களுக்கு பலன்களின் அடிப்படையில் நமது மறுமை வாழ்க்கை தயாராக்கப்பட்டு வருவதையும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே நடவடிக்கையில் உஷாராக இருங்கள். ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாருக்கும் இருக்கும். ஆனால் வந்து we have to be careful with how we act todayன்னு எழுதியிருக்கா. பட் நல்ல டைம் வந்ததுன்னா அது அந்த பேடோட எதுவும் போயிடும்ன்ட்டு எழுதியிருக்கா. இப்போது நெக்ஸ்ட் பேஜில் there is a warning, right? And I think this is very very relevant. Page number 249. நிற்க, லாஸ்ட் பேராகிராஃப், பேஜ் 249 லாஸ்ட் பேராகிராஃப். நிற்க, தெய்வீக மோசடிக்காரர்களுள் ஒரு வகையினரை கீழே கொடுக்கிறேன். இந்த வகையினர்கள் தங்களை முருகன் உபாசகர்கள் என்றும் தேவி உபாசகர்கள் என்றும் ஆஞ்சநேய உபாசகர்கள் என்றும் விளம்பரப்படுத்திக் கொள்வதுண்டு. இவர்களும் படோடபாமான தெய்வ பூஜைகளில் பரவசத்துடன் ஆழ்ந்து மக்களை கவரைப்பதும் உண்டு. நாம் இவர்களை அணுகினால் ஒரு புஷ்பம், பழம், நம்பர் போன்றவர்களுள் எதையாவது ஒன்றை காகிதத்தில் எழுதி மறைத்து வைத்து கொள்ள சொல்வார்கள். பிறகு தெய்வத்துடன் கலந்து கொள்வதைப் போல் பாவனை காட்டிவிட்டு நாம் எழுதி வைத்திருப்பதை கூறிவிடுவார்கள். சிலர் நெருப்பில் கையை விட்டு மாயாஜாலம் காண்பிப்பார்கள். ஆனால் அத்தகையவர்களுடைய கையை நாம் பிடித்து நம் வீட்டில் இருக்கும் நெருப்பில் அமுத்தினால் அந்த கை வெந்து பொசுங்கிவிடும். நிற்க, நமது கையில் மூடி வைத்திருக்கும் பொருளை மறைந்து போய்விடும்படி செய்து காட்டுவார்கள். நம்முடைய பெயரையும் குறிப்பிட்டு நாம் வந்திருக்கும் காரணத்தையும் சிலர் கூறுவதுண்டு. இத்தகையவர்களைப் போன்ற பல அதிசயங்களை கண்டு நாம் பிரமிப்புடன் அவர்களிடம் வசப்பட்டு விடுவோம். எனவே குறைகளையும் கஷ்டங்களையும் கொண்டிருப்பவர்கள் அவர்களை நாட முற்பட்டு விடுவார்கள். இது வந்து ரொம்ப பெரிய வார்னிங். இதில் வந்து வசப்பட்டு விடுவோம்னு எழுதியிருக்கா. இதே புக்கில், இன்ஃபேக்ட் இதே சாப்டரில் இருக்கும். பெரியவா எழுதியிருப்பா, நல்ல வசியம் மையினால் தயாரித்த பேட் வசியம் பற்றியும் எழுதியிருப்பா. அதையும் நான் எடுத்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். பட் இந்த ஃபுல் சாப்டருமே வார்னிங், ஹவு வி ஷுட் நாட் கெட் ட்ரிக்ட் when we are in trouble to think somebody else will give us a relief அப்படின்னு இந்த இதில் எழுதியிருப்பா. அது ரொம்ப பிரமாதமாக எழுதியிருப்பா. அடுத்தது வந்து பேஜ் 254. அதில் வந்து ஃபஸ்ட் பேராகிராஃப். நிற்க, மானிடர்களின் நோக்கங்களையும் பேரார்வங்களையும் நிறைவேற்றி வைப்பவர்களும் உபாதைகளை நிவர்த்திப்பவர்களும் குறைகளை தீர்ப்பவர்களுமான மோசடி மந்திரவாதிகளை அணுகுபவர்கள் அவர்களை உத்தரவாதம் கேட்டு போவதில்லை. அல்லது மந்திரவாதி நிவர்த்தி அளித்துவிட்டு பின்பு கட்டணத்தை வாங்கிக் கொள்ள ஒப்புக்கொள்வது போவதும் இல்லை. மந்திரம் முடிந்தவுடன் பலன் கிட்டப் போவதில்லை. மந்திரவாதிகளும் நம்முடைய பணத்தை திருப்பிக் கொடுக்க போவதும் இல்லை.
மேலும் மந்திரவாதிகளிடத்தில் விரோதத்தை கொள்ள மற்றவர்களும் பயப்படுவார்கள். வைத்தியர்களை அணுகுவதிலும் வைத்திய சிகிச்சை முற்றிலும் மாறுபட்டதாகும். ஓர் உடல் உபாதை வைத்தியத்தின் மூலம் நிவர்த்தியாக வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருந்தால் அந்த உபாதையின் விதி அத்துடன் முடிவடைந்து விட்டதாக கொள்ள வேண்டும். ஆனால் மந்திர சிகிச்சையின் போது ஓர் நிவர்த்தி அகஸ்மாத்தாக ஒத்துக்கொண்டு விட்டால் அந்த சமயத்தில் விதி முடிவடைந்து விட்டதாக கொள்ள வேண்டுமே தவிர மந்திரத்தால் நீங்கிவிட்டதாக கொண்டு விடக்கூடாது. மேலும் ஓர் நிவர்த்திக்கு எந்த விதாயங்களையும் நாடாமல் இருந்தாலும் விதி முடிவடைய போவதாக இருந்தால் அந்த சமயத்தில் தானாகவே நீங்கிவிடும். அதாவது கஷ்ட நஷ்டங்கள் மாறிவிடும். இதே விதமாக அதிர்ஷ்ட காலம் ஆரம்பிக்கும் போது எவராலும் அதை தடுத்து நிறுத்தவும் முடியாது. இது அவ்வளோ கிளியர் அண்ட் பாயிண்ட், ரைட்? மந்திரத்தால் ஒன்றும் பண்ண முடியாது. மந்திரவாதினா நம்ம சினிமாவில் வர மந்திரவாதிலாம் யோசிக்காதீங்க. நல்ல வெரி லெஜிபிள் பண்டிட்டாட்டம் கூட வரவாலாமும் மந்திரவாதி தான். ஏன்னா தே ப்ராமிஸ் பட் தே வில் நெவர் பி ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள் இஃப் திங்ஸ் டோன்ட் கம் ட்ரூ. அப்புறம் இன்னொன்று நம்ம கஷ்டத்தில் மாட்டின்டா அந்தந்த டயத்துக்கு என்னென்ன காமன் சென்ஸ் யூஸ் பண்ணமோ நம்ம யூஸ் பண்ணி we have to put our effort to address the problem. உடம்பு சரியில்லையா, கரெக்டான டாக்டர்கிட்ட போகணும். கேஸில் மாட்டின்ட்டோமா, கரெக்டான லாயர்கிட்ட போகணும். வேறு எனி அதர் ட்ரபிள் அதுக்கேற்ற மோஸ்ட் லெஜிபிள் சப்போர்ட்டை நம்ம போகணும். கரெக்டான அட்வைஸ்க்கு போகணும். அதுக்கு நம்ம எப்போ ப்ரே பண்ணி கரெக்டான இடத்துக்கு அழைச்சின்னு போகணுன்னு நம்ம பெரியவாளை ப்ரே பண்ணியே ஆகணும். அதுலேருந்து நமக்கு எஸ்கேப்பே கிடையாது. இது வார்னிங் டு நாட் கோ அண்ட் கெட் ட்ராப்ட் இன் அ பிளேஸ் வேர் யூ வில் நாட் கெட் எனி ரிலீஃப் த்ரூ மந்திரங்கள் அண்ட் ஹோமங்கள். சரியா? அதுதான் அதில் மெயின். அடுத்தது பேஜ் 343 எடுத்துக்கோங்க. பேஜ் 343 லாஸ்ட் பேராகிராஃப். இக்காலத்திலோ விதிகளை மாற்றும் மந்திரவாதிகளும் புரோகிதர்களும் ஏராளமாக தோன்றிவிட்டனர். இத்தகைய ஜீவனத்தினர்களை அணுகும் நாம் நம்முடைய பெட்டி காலியாகும் வரையில் நிவர்த்தி ஏற்படாததை நினைத்து வருந்துபவர்களாவோம். காகம் உட்காருவதற்கும் பனம்பழம் விழுவதற்கும் ஒத்துக்கொள்வதைப் போல நிவர்த்தியாகும் வேளை ஒத்துக்கொண்டு விட்டால் அந்த ஜீவனத்தினால் நிவர்த்தி ஏற்பட்டு விட்டதாக நாம் நினைத்து விடுகிறோம். ஆனால் இதே ஜீவனத்தினால் நிவர்த்திக்கப்படாத ஆயிரக்கணக்கான கேசுகளை பற்றி எவரும் பேசுவதில்லை, வெளிவருவதும் இல்லை. சித்த பிரம்மைக்கோ வியாபார பெருக்கத்திற்கோ தீராத நோய்களின் நிவர்த்திக்கோ ஊனங்களுக்கோ சந்ததிக்கோ கேஸில் ஜெயிப்பதற்கோ புதையலுக்கோ லாட்ரி ஷீட்டுக்கோ உத்தியோக உயர்வுக்கோ விரோதிகளை பணிய வைப்பதற்கோ தகாத கணவனை திருத்துவதற்கோ நோயினால் நேரக்கூடிய மரணத்தை தவிர்ப்பதற்கோ இத்தகைய ஜீவனத்தினர்களை நாடும் நிலைமைக்கு மக்கள் அறிவை இழந்து விட்டனர். ஆற்றோடு போகின்றவன் மிதக்கும் துரும்பை பற்றுவதைப் போல அவதிப்படும் பகுத்தறிவை கொண்டவர்கள் கூட தெய்வங்களை பயன்படுத்தும் ஜீவனத்தினர்களை அணுகுவதில் ஆச்சரியப்படுவதற்கில்லை. கிரக தெய்வங்களால் கொடுக்கப்பட்டு வரும் வினைப்பயன்களை இந்த மாதிரி ஜீவனத்தினர்களால் மாற்றிவிட முடியாது. இந்த நிவர்த்தி மந்திரங்களுக்கான முறைகள் சமீப காலத்தியவர்களால் கற்பிக்கப்பட்டவைகளாகும். நமது தீய வினைப்பயன்கள் ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட ஒரு சில நாட்கள் வரையிலோ ஆண்டுகள் வரையிலோ ஆயுள் வரையிலோ தெய்வங்களால் வரையறுக்கப்பட்டவைகளாகும். மந்திர சடங்குகளை முடித்து கட்டும் இத்தகையவர்களின் மூலம் எவரும் நிவர்த்தியையோ காரிய சித்தியையோ அடைந்து விட முடியாது. மந்திரங்களால் வினைகளை அகற்றிக் கொள்ளலாம் என்று தெய்வங்கள் சொல்லவில்லை. தெய்வங்களை கடமையுடன் ஆராதிப்பதற்காகவே வர்ஷிப் மந்திர ஹோமங்கள் அருளப்பட்டிருக்கின்றன.
புராண புருஷர்களுக்கு நேர்ந்த பல சம்பவங்களில் கூட அவர்கள் மந்திர ஹோமங்களினால் நிவர்த்தித்து கொள்ள முயலவில்லை. பரீட்சித் மகாராஜா பாகவதத்தை சிரவணம் பண்ணினான், அவ்வளவுதான். ஸோ பெரியவா அவ்வளோ ஃபென்டாஸ்டிக் வார்னிங் கொடுத்து எப்படி வந்து மந்திர ஹோமங்களால் நமக்கு ரிலீஃப் கிடையாது அப்படின்னு ரொம்ப கிளியராக எழுதியிருக்கா. இதோட வந்து ஒரு பெட்டர் வார்னிங் கிடையாது. ஸோ நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ப்ராப்ளம் வரச்சே தான் நம்ம எதை தேடி போய் எப்படி நம்ம ரிலீஃப் பண்ணிக்கலான்னு இருக்கோம். ஆனால் வந்து நீங்கள் இதை வந்து வேர்ட் டு வேர்ட் நீங்கள் வந்து ரிப்பீட்டடாக கேட்டு பாருங்கோ, நீங்கள் எடுத்து படிங்கோ. இதோட ஒரு குருவால் நமக்கு ஒரு பெட்டர் காமன் சென்ஸ் சொல்லி கொடுக்க வழியே கிடையாது. இதுதான் ரியாலிட்டி. இது ஐ ரியலி ஹோப் இதெல்லாம் படிச்சுட்டு தான் எனக்கு பெரியவா இப்படியே நமக்கு ப்ராக்டிக்கலாக பண்ணி காமிச்சிருக்காளே, அவ்வளோ கஷ்டத்துலேயும் நஷ்டத்துலேயும் பெரியவா வந்து ரொம்ப சிம்பிள் இவரா அப்படின்ட்டு நம்ம எங்களுக்கு வந்து நம்ம ஆற்றுல தங்கி ஃபுல் டைமும் எங்களோடையே இருந்து கஷ்டத்தோட அந்த வலிமையை குறைச்சி எங்களுக்காக பெரியவா ஹெல்ப் பண்ணி அந்த பேட் பீரியடையும் மூவ் பண்ண வச்சா. திருப்பி இன்னொரு சைக்கிள் பேட் வர செய்யும் இருக்கா, அடுத்தது வர. ஸோ எங்களை வந்து அந்த மாதிரி பெரியவா டைரெக்டாக சப்போர்ட் பண்ணுறா, எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுறா. எங்கள் அப்பா எப்போதும் சொல்வா, உங்கள் பக்கத்துலேயே பெரியவா இருக்கா, அதை மட்டும் நீங்கள் நம்புங்கோ. அதை விட்டு அவளுக்கும் நம்மளை விட்டு வேறு யாரும் கிடையாது, நம்மளோட தான் பெரியவா இருக்கா. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் இன்னொன்று எனக்கு எப்போதுமே தோணும், கஷ்டத்தில் இருக்கிற ஆளோட தான் பெரியவா எப்போதுமே இருப்பாள். இது வந்து நான் சொல்லணுன்ட்டு இல்லை, பட் இந்த புக்கெல்லாம் படித்தா பெரியவா எழுதுகிற மாதிரி சிம்பிளாக எங்கே இருக்கோ அந்த மாதிரி இடத்துல தான் பெரியவா இருப்பா. ஸோ நம்ம கஷ்டப்படுறச்சே இருக்காளான்னு நம்ம பக்கத்தில் தேடுறோம்ல, கண்டிப்பாக இருக்கா. நம்ம டைம் பேடாக முடிகிற வரைக்கும் இருந்துட்டு நம்மளுக்கு வந்து அதோட ஃபிக்ஸ் பண்ணுறா பாருங்க, நம்ம பெரியவாளில் காலை பிடிச்சா அந்த மாதிரி யாராலையுமே அந்த நிவர்த்தி கொடுக்கறதுக்கு கிடையாது. ஸோ அதனால் ஐ ரியலி ஹோப், எப்போதும் சொல்கிற மாதிரி, லெட் அஸ் ரியலி ப்ரே ஃபார் பேட் டைம்ஸ் டு எண்ட் அண்ட் குட் டைம்ஸ் டு ஸ்டார்ட் ரைட் அவே. அண்ட் இன் த மீன் டைம் குட் பிஹேவியர் ஷுட் ப்ரிவேல் ஃபார் அஸ். பேடான டயத்தில் பேட் அசோசியேஷன் வந்துடும், பேடான டயத்தில் பேட் அட்வைஸ் வந்துடும். அதெல்லாம் இல்லாமல் நம்ம ஐசோலேட் ஆனாலும் பரவாயில்ல, குட் பெரியவா, குட் புக்ஸ், குட் நாலேஜ் நமக்கு வந்து நம்மளை அந்த பேட் டைமை கடக்க வைக்கிறதுக்கு பெரியவா நமக்கு அனுகிரகம் பண்ணணுன்ட்டு இது என்னோட செலெக்ஷன் இன்னைக்கு. இதுதான். எல்லாரும் கண்டினியூ டு ரீட் த புக் அண்ட் எஜுகேட் யுவர் செல்ஃப். மகா பெரியவா சரணம், சிவா பெரியவா சரணம், ட்ரிப்ளிகேன் பெரியவா சரணம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.